மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டதை ரத்து செய்ய கோரி ஜாஃபர் சாதிக் தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஜாஃபர் சாதிக் மனுவிற்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தன்னை 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாத காரணத்தினால் தன்னை கைது செய்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் N ரமேஷ் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே சிறையில் இருந்ததால் உடனடியாக அவரை காவலில் எடுக்க முடியவில்லை என்றும் அதன் பின்னர் சிறை மாற்ற உத்தரவுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதற்கு ஜாஃபர் சாதிக் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபுடுகுமார் ராஜரத்னம் போதைப் பொருள் வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்டு சிறையிலிருந்து வெளிவர இருந்த நிலையில திகார் சிறை நிர்வாகம் அளித்திருக்கக்கூடிய அந்த சிறை மாற்ற உத்தரவு காலாவதி ஆகிவிட்டதாகவும் காலாவதியான அந்த உத்தரவின் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை காவலில் எடுத்தது செல்லாது என்றும் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஜாஃபர் சாதிக் மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை 31ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் ஜாஃபர் சாதிக் கைது தொடர்பாக அவருடைய தந்தை அப்துல் ரஹ்மான் தாக்கல் செய்த ஆட்கொணர் மனுவுக்கும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.